வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 9. மடாலயம். பரஞ்சோதிக்கு முன் அத்தியாயங்களில் கூறிய ஆச்சரியமான அனுபவங்கள் நேர்ந்து கொண்டிருந்த அதே தினம் மாலை நேரத்தில் காஞ்சி மாநகரில் அவனை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. பல்லவ குலம் தழைக்க வந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மரும் சைவம் தழைக்க வந்த திருநாவுக்கரசு சுவாமிகளும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வந்த அன்றிரவு மகேந்திர சக்கரவர்த்தி தம் செல்வ புதல்வரை அழைத்து கொண்டு மாறுவேடத்துடன் கோட்டைக்கு வெளியே சென்றார். குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்களான நட்சத்திர வெளிச்சத்தில் மதிலை சூழ்ந்திருந்த அகழியின் கரையோரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள். திடீரென்று அகழியில் படகு செல்லும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவற்ற வியப்பிற்கு உள்ளானார். அவரை சத்தம் செய்ய வேண்டாம் என்று சமிக்கை காட்டினார் மகேந்திரர். இருவரும் அருகில் இருந்த புதரில் மறைந்து கொண்டார்கள். ஆம், படகு ஒன்று அகழியில் சென்று கொண்டிருந்தது. அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை போட்டு கொண்டிருந்தான். படகு அக்கறையில், அதாவது மதில் ஓரத்தில் போய் நின்றது. அதிலிருந்து இருவர் இறங்கினார்கள். அந்த சிறு படகை அவ்விருவருமாக இழுத்து கரையேறினார்கள். மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளினார்கள். மதிலண்டை சென்று அவர்கள் நின்றது ஒரு கணம். அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாக மறைந்தார்கள். ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த 2 கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சலனமற்று இருப்பது போல அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் அசைவற்று இருப்பது போல தோற்றமளித்தது. இதையெல்லாம் பார்த்ததனால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டது. பக்கத்தில் இருந்த வேறொரு புதரிலிருந்து ஒரு ஆள் திடீரென்று கிளம்பி வந்தான். அவன் சக்கரவர்த்திக்கு தண்டம் சமர்ப்பித்துவிட்டு பணிவுடன் நின்றான். அவனை பார்த்து சிறிதும் வியப்புறாத மகேந்திரர், சத்ருக்னா, இந்த சுவரிலுள்ள கதவு எங்கே திறக்கிறது என்று ஊகிக்கிறாய் என்று கேட்டார். ராஜவிகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலாம் சுவாமி என்றான் சத்ருக்னன். சுவரில் கதவு வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டுமில்லையா? கதவு வைத்தவனை காட்டிலும் மேலே வர்ணம் பூசியவன் கெட்டிக்காரன் பிரபு. பட்டப்பகலில் இவ்விடமெல்லாம் வந்து பார்த்தேன். கதவு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை. ரொம்ப நல்லது சத்ருக்னா. நாளைக்கு நான் வடதிசைக்கு பிரயாணப்படுகிறேன் பிரபு. நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். இல்லை, நீ என்னுடன் வரவேண்டாம். மறு கட்டளை பிறக்கும் வரையில் இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும். தொண்டை நாட்டை விட்டு அவர் போனால் அப்போதும் தான். சோழ நாடு பாண்டிய நாடு சென்றால் பின்னோடு போக வேண்டும். யாரிடமாவது பிக்ஷு ஓலை ஏதாவது அனுப்பிறானாலா? என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சுவாமி. ஆனால் செங்காட்டங்குடி வாலிபனிடம் அவர் அனுப்புகிற ஓலை, அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். எந்த முகாந்தரத்தினாலும் நாகநந்தியை தவறவிடக்கூடாது. ஏதாவது விசேஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும். ஆங்கை பிரபு. சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பிய போது ராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டை மதிலில் உள்ள துவாரத்தையும் அடைத்து விட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார். கூடாது குழந்தாய், கூடாது. அதற்கு காலம் வரும்போது செய்யலாம். இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு அந்த இரகசிய கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சக்கரவர்த்தி மறுமொழி கூறினார். சக்கரவர்த்தி வடதிசைக்கு பிரயாணமான பிறகு காஞ்சி கோட்டைக்குள்ளே மாமல்லருக்கு பொழுது போவது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் ஒளிந்திருந்ததை மகேந்திரர் ஊகித்தறிந்தது, மதில் சுவரில் இருந்த இரகசிய கதவை அவர் கண்டுபிடித்தது முதலிய காரியங்களினால் சக்கரவர்த்தியிடம் குமரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாக இருந்தது. ஆகவே காஞ்சி கோட்டைக்கு வெளியே போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணமே அவருக்கு உதிக்கவில்லை. ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமுமின்றி அடைந்து கிடப்பது அவருக்கு பரம சங்கடத்தை அளித்தது. கழுக்குன்றத்தில் பல்லவ சைனியங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றனவே, அங்கே போய் படைகளை பார்க்கவாவது தந்தையிடம் அனுமதி பெறாமல் போனோமே என்று மாமல்லர் ஏக்கமடைந்தார். அப்பால் மாமல்லபுரம் போகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தால்? ஆம், எத்தனையோ எண்ணங்களுக்கிடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் மாமல்லருக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அவள் நீட்டிய தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில் தாம் மறைந்திருந்த வேலை அவள் பார்த்தாளோ இல்லையோ, பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாளோ, அதனால் திருப்தி அடைந்திருப்பாளோ? தந்தையிடம் நாம் வாக்கு கொடுத்திருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாதல்லவா?
ஆதலின் தன்னை பார்க்க வரவில்லையே என்று அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும். அவள்தான் இங்கு ஏன் வரக்கூடாது? ஆனால் அவள் எப்படி வருவாள்? ஆயனருக்குத்தான் தந்தை அவ்வளவு கடுமையாக கட்டளையிட்டிருக்கிறாரே, வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதல்லவா? இவ்விதம் குமார சக்கரவர்த்தியின் உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது. செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லாதபடியால் அவருடைய மனவேதனை அதிகமாயிற்று. இந்த நிலைமையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்து விட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்து விட்டு வரலாம் என்று எண்ணினார். சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று இருந்தது. எனவே ஒரு நாள் மாலை ஏகாம்பரேசர் திருக்கோயிலுக்கு அருகில் இருந்த நாவுக்கரசர் மடாலயத்துக்கு அவர் சென்றார். நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களின் மகிமையை பற்றி கூறினார். சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பதை பற்றியும் பல்லவ ராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பதை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார். பின்னர் சுவாமிகள் கூறினார், மாமல்லரே, சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ள எண்ணியிருந்தேன். அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்லுகிறேன். இந்த இடத்திலிருந்து நமது மடத்தை அப்புறப்படுத்திவிட்டு திருமேற்றளியில் அமைந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஏகாம்பரர் கோயில் நகருக்கு மத்தியில் இருப்பதால் இங்கே அமைதி கிட்டுவதில்லை. மேலும் இங்கே நம்முடைய சீடர்களுக்கும் பக்கத்தில் உள்ள கடிகை ஸ்தானத்தில் வடமொழி பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆரியம் தமிழ் இரண்டையுமே அளித்த எம்பெருமான் ஒருவரே என்று அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் பயனில்லை. இளங்காலை பருவம் அல்லவா? அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். ஏகாம்பரநாதர் கோயிலில் கூட்டம் போட்டிருக்கும் காபாலிகர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை. அதனால் திருமேற்றள்ளியில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் சந்நிதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கிறேன். இவ்விடத்தை காட்டிலும் அங்கே அமைதியாக இருக்கிறது. சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி கூறினார், சுவாமி, முன்னால் ஏகாம்பரர் கோயிலிலிருந்து இந்த காபாலிகர்களை எல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன். தாங்கள் தான் வேண்டாம் என்கிறீர்கள். தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றள்ளியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் ஆட்சேபமில்லை. ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்கச் சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன். பிறகு தங்கள் உசிதம் போல செய்யலாம். யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகர முற்றுகைக்கு உள்ளாகலாம் என்றும் பல்லவேந்திரர் கருதுகிறார். யுத்தம் ஒரு விதமாக முடியும் வரையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செய்வது நலம் என்ற அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்தச் சொன்னார். அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசிதம் என்றும் சக்கரவர்த்தி கருதுகிறார். இதை பற்றி யோசித்து தங்கள் சித்தம் போல முடிவு செய்யலாம். நாவுக்கரசர் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு, சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் முன்னமே தெரியாமல் போயிற்று. திருமேற்றளியில் மடத்திருப்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான். நீண்ட யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் ஆயன சிற்பியாரை ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என்றார். ஆயனர் வருகிறார் என்று கேட்டதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று. ஆயனர் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார். ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாவுக்கரசர் பெருமான் கூறியதும் ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கே இருப்பது என்று மாமல்லர் தீர்மானித்துக் கொண்டார். சுவாமி, திருச்செங்காட்டங்குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை ஆயனர் நாகார்ஜுன பர்வதத்திற்கு அனுப்பியிருக்கிறாரே தெரியுமா என்று கேட்டார். அது என்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சுவாமிகள் சொல்ல, நரசிம்மர் பரஞ்சோதியை பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை கூறினார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வாசற்புறம் இருந்து உள்ளே ஒரு சீடன் விரைவாக வந்து ஆயனர் வருகிறார் என்று அறிவிக்க எல்லோருடைய கண்களும் வாசற்புறம் நோக்கின. 2ஆம் அரங்கேற்றம். திருநாவுக்கரசு அடிகளுக்கு அப்போது ஏறக்குறைய 55 பிராயம் இருக்கலாம். அப்பெருமானுடைய பொன்வண்ண திருமேனி முழுதும் தூய வெந்நீர் பூசியிருந்தது. அவருடைய கழுத்தையும் மார்பையும் ருத்ராட்ச கண்டிகைகளும் தாழ்வடங்களும் அலங்கரித்தன. சிரசிலும் கரங்களிலும் அவ்வாறே ருத்ராட்சங்கள் பொழிந்தன. காதுகளில் ருத்ராட்ச குண்டலங்கள் இலங்கின. இடையில் தூய விண்துகில் உடுத்தியிருந்தார். அவருடைய திருமுகத்தில் ஞான ஒளி வீசிற்று. இறைவனை நினைத்து இடையராது கண்ணீர் விட்டு அவருடைய கண்களில் பேரருள் ததும்பிற்று. கோயில் பிரகாரங்களில் புல் செதுக்குவதற்கு உண்டான உழவாரப்படை அந்த தொண்டர் சிகாமணியின் திருத்தோளில் சாத்தப்பட்டிருந்தது. திருநாவுக்கரசர் காஞ்சியில் அமைந்திருந்த சைவ திருமணத்துக்கு அதிபராக விளங்கிய போதிலும் அவ்வப்போது ஸ்தல யாத்திரை சென்று திரும்புவது வழக்கம். தொண்டை நாட்டிலும் சோழ நாட்டிலும் உள்ள பல சிவஸ்தலங்களுக்கு அவர் சென்று சிவானந்தமும் தமிழின்பமும் ததும்பும் தெய்வ திருப்பதிகங்களை பாடினார். சென்ற இடங்களிலெல்லாம் ஜனங்கள் அவரை சிவிகையில் ஏற்றி ஊர்வலம் நடத்தி சிறப்பாக வரவேற்றார்கள். அவர் சென்ற ஒவ்வொரு ஸ்தலத்திலும் கோயில் பிரகாரங்களில் முளைத்திருக்கும் புல்லை அவர் தம் கையில் பிடித்த உழவாரப்படையினால் செதுக்கி சுத்தம் செய்தார். இந்த சிவ கைங்கரியத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் அதிசயத்துடன் பார்த்தார்கள். அது முதல் தங்கள் ஊர்கோயில்களை புதுப்பித்து சுத்தமாக வைத்திருக்க தீர்மானித்தார்கள்.
வாகீச பெருமானுடைய திருவாக்கினால் தம் தம் ஊரிலுள்ள கோயிலுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினார்கள். எங்கள் ஊருக்கும் விஜயம் செய்ய வேண்டும், எங்கள் ஊர் கோயிலை பற்றியும் பாடி அருள வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டார்கள். அவ்விதம் அப்பெருமான் பாடிய பாடல்களை அந்தந்த ஊர்க்காரர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி கொண்டு பெறுதற்கரிய பேறு அடைந்ததாக எண்ணி மகிழ்ந்தார்கள். இத்தகைய மகிமை வாய்ந்த நாவுக்கரசர் எழுந்தருளியிருக்கும் இடங்களில் ஜனங்கள் அருளொளி விளங்கி அவருடைய திருமுகத்தை பார்த்து கொண்டும் அவருடைய திருவாக்கிலிருந்து எப்போது என்ன அமுத வார்த்தை வருமோ என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டும் இருப்பார்கள். அங்கனம் இருக்க இன்று அவருடைய சொந்த மடாலயத்தில் அவரிடம் பக்தி பூண்டு தொண்டு செய்யும் சீடர்கள் கூட ஆயனர் வருகிறார் என்ற சொல்லை கேட்டதும் ஒருமுகமாக வாசற்பக்கம் திரும்பி பார்த்தார்கள் என்றால் அதிலிருந்து மக்களின் உள்ளத்தில் ஆயன சிற்பியார் எப்பேற்பட்ட இடம் பெற்றிருத்தார் என்று ஊகித்து அறியலாம். அங்கிருந்தோர் எல்லோரையும் விட நாவுக்கரசரின் அருகில் வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியின் உள்ளத்திலேதான் அதிக பரபரப்பு உண்டாயிற்று. இதோ ஆயனர் வருகிறார் என்ற வார்த்தையை கேட்டதும் ஒருவேளை அவருடன் சிவகாமியும் வருவாளோ என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றி கிளர்ச்சியை உண்டாக்கிற்று. அடுத்த கணத்தில் அவள் எதற்காக இங்கு வருகிறாள் என்ற எண்ணம் மனசோர்வை உண்டாக்கியது. இவ்விதம் அவர் மாறி மாறி கிளர்ச்சியும் சோர்வும் அடைவது அதிக நேரம் நீடித்திராதபடி இதோ ஆயனர் வாசற்படியண்டை வந்துவிட்டார். ஆஹா, என்ன ஜல் ஜல் சத்தம்! பாதசரத்தின் ஒளி போல் இருக்கிறதே. அதோ ஆயனருக்கு பின்னால் வரும் பெண். சந்தேகம் என்ன, சிவகாமியேதான். குமார சக்கரவர்த்தியின் கண்கள் சிவகாமியின் முகத்தை நோக்கின. சிவகாமியின் கண்களும் முதலில் மாமல்லரின் ஆவல் ததும்பிய கண்களைத்தான் சந்தித்தன. வாடியிருந்த சிவகாமியின் முகத்தில் ஒரு கணம் புதுமலர்ச்சி காணப்பட்டது. ஆனால் ஒரு கண நேரம்தான். அடுத்த கணத்தில் அந்த செந்தாமரை முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. தலை குனிந்து பூமியை நோக்கிய வண்ணம் சிவகாமி தன் தந்தையை பின்தொடர்ந்து அந்த மண்டபத்திற்குள்ளே நுழைந்தாள். நயன பாஷையில் நடைபெற்ற மேற்படி நாடகத்தை வேறு யாரும் கவனியாத வண்ணம் மண்டபத்துக்குள் அப்போது பெரும் கலகலப்பு ஏற்பட்டிருந்தது. பணிவுக்கு பெயர் போன நாவுக்கரசர் பெருமான் ஆயனர் மண்டபத்துக்குள்ளே நுழைந்ததும் தானும் ஆசனத்தை விட்டு எழுந்து 4 அடி நடந்து எதிர்கொண்டு வரவேணும் சிற்ப சக்கரவர்த்தியே, வரவேணும் என்று உபசரித்து அழைத்தார். ஆயனர் இதை கண்டதும் விரைந்து முன்னால் வந்து அவசாரம் அவசாரம் என்று கூறிக்கொண்டே திருநாவுக்கரசரின் திரு பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். நாவுக்கரசர் ஆசனத்தை விட்டு எழுந்தபோது அவருடன் எழுந்த சீடர்கள் நாவுக்கரசரும் ஆயனரும் அமர்ந்த பிறகு தாங்களும் தம் தம் இடங்களில் அமர்ந்தார்கள். எல்லோரும் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி மட்டும் ஆயனருக்கு பின்னால் தலைகுனிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளை பார்த்த நாவுக்கரசர், ஆஹா, இந்த பெண் யார் ஆயனரே? தங்கள் குமாரி சிவகாமியா என்று கேட்க, ஆயனர், ஆம் அடிகளே, தங்களை தரிசிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது சிவகாமி, நானும் வருகிறேன் என்றாள். அழைத்து கொண்டு வந்தேன் என்றார். மிக்க சந்தோஷம். உங்கள் குமாரியை பார்க்க வேண்டும் என்று நானும் மிக்க ஆவலாக இருந்தேன். நடனக்கலையிலே அவள் அடைந்திருக்கும் அபூர்வ தேர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டேன். சமீபத்தில் அரங்கேற்றம் நடந்ததாமே, நான் தான் அச்சமயம் இல்லாமல் போய்விட்டேன் என்று நாவுக்கரசர் கூறினார். எனக்கும் அது மிக வருத்தமாக இருந்தது சுவாமி. இவ்விதம் ஆயனர் கூறிய பொழுது அப்போது வாகீசர், ஆயனரே, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய தெய்வ கலைகளுக்கு ஆதாரம் நடனம்தான். அண்ட பகிரண்டங்களையெல்லாம் படைத்து காத்து அழிக்கும் பெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனம் பயில்கிறார் அல்லவா என்று திருவாய் மலர்ந்தார். இதுவரை மௌனமாக இருந்த குமார சக்கரவர்த்தி சுவாமி நடராஜ பெருமானின் ஆனந்த நடனத்தை பற்றி தங்களுடைய பாடல் ஒன்றுக்கென்று ஆயனர் மகள் அபிநயம் பிடித்தால் தாங்கள் அதை அவசியம் பார்க்க வேண்டும் என்றார். ஆம் சுவாமி, தங்களுடைய 3 திருப்பாடல்களுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பதாக இருந்தால், ஆனால் ஒரு பாடலுக்குத்தான் அபிநயம் பிடிக்க முடிந்தது. அரங்கேற்றம் நடுவில் நின்ற செய்தி கேட்டிருப்பீர்களே என்று ஆயனர் கூறிய போது அதனால் ஏற்பட்ட வருத்தம் இன்னும் அவருக்கு தீரவில்லை என்று தோன்றியது. கேள்விப்பட்டேன் ஆயனரே, யுத்தத்தினால் சிவகாமியின் அரங்கேற்றம் மட்டும்தானா தடைப்பட்டது? இன்னும் எத்தனையோ காரியங்கள் தடைபடும் போலிருக்கின்றன. உம்மை நான் அழைத்த காரியம் கூட அப்படித்தான் என்று வாகீச பெருமாள் கூறினார். சுவாமி, என்ன காரியமாக என்னை வர சொல்லி பணித்தீர்கள் என்று ஆயனர் கேட்டார். நமது திருமடத்தை இந்த ஏகாம்பரர் சந்நிதியிலிருந்து திருமேற்றளிக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினேன். இந்த இடம் நகரின் மத்தியில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு உகந்ததாக இல்லையானால் திருமேற்றளியில் அமைதி குடிக்கொண்டிருக்கிறது. கோயிலைச் சுற்றியுள்ள நந்தவனத்தில் மல்லிகை மலர்களும் கொன்றை மலர்களும் பூத்து குலுங்குகின்றன. சந்தடி கூச்சல் ஒன்றும் கிடையாது. இறைவனை துதிப்பதற்கும் தமிழை பயில்வதற்கும் திருமேற்றளி தக்க இடம். பெருமானே, திருமேற்றளி இறைவன் மீது பாடல் ஏதாவது பாடப்பெற்றதோ என்று
ஆயனர் கேட்க நாவுக்கரசர் தமது சீடர்களை பார்த்தார். உடனே ஒரு சீடர் திருமேற்றள்ளி பதிகத்தில் இருந்து ஒரு பாடலை பாடினார். பாடலை சீடர் இனிய குரலில் உருக்கமாக பாடி வந்தபோது நாவுக்கரசர் பெருமானின் கண்களில் நீர் ததுமி நின்றது. திருமேற்றளி கோயிலில் மல்லிகையும் கொன்றை மலரும் சூடி சூரியனைப் போல ஜோதிமயமாக விளங்கிய சிவபெருமானை மீண்டும் அகக்கண்ணால் அவர் நேருக்கு நேரே தரிசித்து பரவசமடைந்தவராக தோன்றினார். அந்த காட்சியை அங்கிருந்த மற்றவர்கள் பார்த்து பரவசமடைந்தார்கள். பாடல் முடிந்து சிறிது நேரம் வரையில் மௌனம் குடிகொண்டிருந்தது. பின்னர் நாவுக்கரசர் பரவச நிலை நீங்கி தம்மை சுற்றியிருந்தவர்களை பார்த்தார். உடனே ஆயனர், அடிகளே, தாங்கள் உண்மையிலேயே நாவுக்கரசர்தான். தங்களுடைய திருவாக்கு அப்படி மகிமை வாய்ந்திருக்கிறது. தங்களுடைய பாடலில் இடம்பெற்றுவிட்டபடியால் இந்த காஞ்சி நகருக்கும் இதிலுள்ள திருமேற்றளிக்கும் இனி அழிவு என்பதே இல்லை. தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றளியில் மடையாலய திருப்பணியை மேற்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். ஆனால் துறைமுகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான திருப்பணியை துரிதமாக செய்து முடிக்கும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எதை முதலில் செய்வது என்று குமார சக்கரவர்த்தி ஆணையிட வேண்டும் என்று கூறி மாமல்லரை நோக்கினார். ஆயனருடைய கேள்விக்கு மாமல்லர் மறுமொழி கூறுவதற்குள் நாவுக்கரசர் சொன்னார், அதற்கு இப்போது அவசியமே இல்லை சிற்பியாரே. தாங்கள் வரும்போதுதான் சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை மாமல்லர் எனக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார். யுத்தம் முடியும் வரையில் என்னை சிஷ்யர்களுடன் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் உள்ள ஸ்தலங்களை தரிசித்து வரும்படி சக்கரவர்த்தி யோசனை கூறியிருக்கிறார். எனக்கும் வெகு காலமாக அந்த ஆசை உண்டு. காஞ்சிக்கோட்டை ஒருவேளை பகைவர் முற்றுகைக்கு இலக்கானாலும் ஆகலாம். அம்மாதிரி சமயங்களில் என் போன்ற துறவிகள் விலகி இருப்பதே நல்லது. இவ்விதம் நாவுக்கரசர் கூறியதை கேட்ட நரசிம்மவர்மர், அடிகளே, தாங்கள் இப்போது கூறிய அபிப்பிராயம் போற்றத்தக்கது. அதை சமண முனிவர்களும் புத்த பிக்ஷுக்களும் ஒப்புக்கொண்டு அரசியல் விஷயங்களில் தலையிடாமல் நடந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார். புத்த பிக்ஷு என்ற வார்த்தையை கேட்டதும் ஆயனருக்கு சுருக்கென்றது. அதோடு பரஞ்சோதியை பற்றிய நினைவும் வந்தது. அடிகளே, ஒரு விஷயம் தெரிவிக்க மறந்துவிட்டேன். தங்களுடைய மடாலயத்தில் சேர்ந்து தமிழ் கற்பிப்பதற்காகவும் கற்பதற்காக ஒரு பிள்ளை சோழ நாட்டில் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து வந்தான். திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து தங்களுக்கும் எனக்கும் அவன் ஓலை கொண்டு வந்திருந்தான். சித்திரக்கலை சம்பந்தமான ஒரு மகா ரகசியத்தை அறிந்து வருவதற்காக அவனை வடக்கே ஸ்ரீபர்வதத்திற்கு அனுப்பியிருக்கிறேன். அவ்வளவு தூரம் அனுப்பியிருக்கிறீர்கள்? அங்கே எல்லாம் யுத்தம் நடக்கும் இடமாயிற்றே. சிறு பிள்ளை என்று சொன்னீர்கள் என்று நாவுக்கரசர் சிறிது கவலையுடன் கேட்டார். சிறு பிள்ளையாக இருந்தாலும் மகாவீரன் சுவாமி என்று ஆயனர் கூறி அரங்கேற்றத்து அன்று மதையானை மீது அவன் வேல் எறிந்ததை விவரித்தார். கடைசியாக பரஞ்சோதி திரும்பி வந்ததும் உடனே தங்களிடம் அனுப்பிவிடுகிறேன் சுவாமி என்றார் ஆயனர். வேண்டாம் ஆயனரே, அவன் திரும்பி வரும்போது நான் எங்கே இருப்பேனோ தெரியாது. எப்போது அவன் உங்களுடைய தொண்டில் ஈடுபட்டானோ உங்களுடைய சீடனாகவே இருக்கட்டும். சிற்பக்கலை பயிலும் பேறு லேசில் கிடைக்கக்கூடியதா? என்றும் அழிவில்லாத ஈசனுக்கும் என்றும் அழியாத கற்கோயில்களை அமைக்கும் கலையை காட்டிலும் சிறந்த கலை உலகில் வேறென்ன உண்டு? ஆயனர் அப்போது குறுக்கிட்டு, அடிகளே, சிற்பக்கலையை காட்டிலும் சிறந்த கலை வேறொன்று இருக்கிறது. எங்களுடைய கற்கோயில்கள் சிதைந்து உரு தெரியாமல் அழிந்து போகலாம். ஆனால் தங்களுடைய கவிதை கோயில்களுக்கு ஒரு நாளும் அழிவில்லை. கற்பகோடி காலம் அவை நிலை பெற்றிருக்கும் என்றார். அப்போது குமார சக்கரவர்த்தி, சற்று முன்னால் பேசி முடிவு செய்ததை 2 பேரும் மறந்துவிட்டீர்களே. எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் நடனக்கலை அல்லவா என்று சொல்லவே. அங்கிருந்த எல்லோருடைய முகத்திலும் புன்னகை பூத்தது. ஆனால் சிவகாமி மட்டும் குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள். நாவுக்கரசர், நல்லது குமார சக்கரவர்த்தி, நாங்கள் மறந்துதான் போய்விட்டோம். எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் நடனக்கலைதான். தெல்லை அம்பலத்தில் ஆடும் பெருமான் முன்னால் நிற்கும் பொழுது உள்ளமானது பொங்கி கவிதை வெள்ளமாக வருவது போல மற்ற மூர்த்தங்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது வருவதில்லை என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து, சிற்பியாரே, தங்கள் புதல்வியின் நடனத்தை நான் பார்க்க வேண்டாமா? தென்னாட்டு யாத்திரை சென்றால் திரும்பி எப்போது வருவேனோ தெரியாது. நாடெல்லாம் புகழும் சிவகாமியின் நடனக்கலையை பார்க்காமல் போக எனக்கு மனமில்லை. ஒரே ஒரு பாடலுக்கு அபிநயம் பிடித்து காட்டினாலும் போதும் என்றார். ஆயனர், சுவாமி, சிவகாமிக்கு அத்தகைய பாக்கியம் கொடுத்து வைக்க வேண்டுமே என்று கூறி தமக்கு பின்னாடி இருந்த சிவகாமியை திரும்பி பார்த்தார். அவள் முகமலர்ச்சியின்றி தலை குனிந்த வண்ணம் இருப்பதைக் கண்டதும் ஆயனருக்கு சிறிது வியப்பு உண்டாயிற்று. இதையெல்லாம் கவனித்த மாமல்லர், ஒருவேளை நான் இங்கு இருப்பதால் சிவகாமி ஆட விரும்பாமல் இருக்கலாம். சுவாமி, விடை கொடுங்கள், போய் வருகிறேன் என்று நாவுக்கரசரை பார்த்து கூறினார். இந்த வார்த்தை காதில் விழுந்ததும் சிவகாமி பளிச்சென்று துள்ளி எழுந்து நடனத்துக்கு ஆயத்தமாக நின்று, அப்பா,
எந்த பாடலுக்கு அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டது. அழகிய மான்குட்டி ஒன்று குயிலின் குரல் பெற்று அமுத தமிழ் மொழியில் மழலை பேசுவது போல தொனித்தது. பூவனத்து புனிதனானார் முதலில் தோன்றட்டுமே என்று ஆயனர் பெருமிதம் தோன்ற கூறினார். நாவுக்கரசர், கலையரசர், இளவரசர் ஆகிய 3 மன்னர்களின் முன்னிலையில் சிவகாமியின் நடனக்கலை அரங்கேற்றம் 2ஆம் முறை ஆரம்பமாயிற்று. மந்த மாருதத்தில் மிதந்து வரும் தேன்வண்டின் ரீங்காரம் போன்ற குரலில் சிவகாமி பின்வரும் திரு தாண்டகத்தை பாடிக்கொண்டு அதன் பொருளுக்கேற்ப அங்கங்களின் சைகைகளினாலும் முகபாவத்தினாலும் அபிநயம் பிடித்தாள். பாடலின் ஒவ்வொரு வரியிலும் தோன்றும் என்று வந்தபோது சிவகாமியின் பாதரசங்கள் ஜல் ஜல் என்று தாளத்துக்கு இசைய ஒலித்தது. அந்த தெய்வீகமான பாடலை பாடிக்கொண்டு சிவகாமி அதன் பொருளுக்கேற்ப அபிநயம் பிடித்தபோது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் தங்களை மறந்தார்கள். தங்கள் இருப்பிடத்தை மறந்தார்கள். அங்கு நடப்பது என்ன என்பதையும் மறந்தார்கள். சற்று முன்னால் நாவுக்கரசின் சீடர் பாடிய பொழுது அவர்களுடைய செவிகளில் இனிய தமிழ் சொற்கள் நின்றன. அவர்களுடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கின. அப்பாடலை அவர் அனுபவித்து உருகுவதை பார்த்து அவர்கள் மனமும் கசிந்தன. சிவகாமி அபிநயம் பிடித்தபோது அவர்களுடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கவில்லை. குமார சக்கரவர்த்தியையோ ஆயன சிற்பியாரையோ அவர்கள் காணவில்லை. அந்த மடாலயத்தின் சுவர்களோ தூண்களோ அவற்றில் அமைந்திருந்த சிற்பங்களோ சித்திரங்களோ அவர்கள் கண்ணில் படவே இல்லை. அவர்கள் கண்முன்னால் பாடி ஆடி அபிநயம் பிடித்து கொண்டிருந்த சிவகாமியை கூட அவர்கள் பார்க்கவில்லை. பின் அவர்கள் யாரை அல்லது எதனை பார்த்தார்கள்? சாக்ஷாத் சிவபெருமானையே தங்கள் கண்முன்னால் தத்ரூபமாக நேருக்கு நேரே பார்த்தார்கள். அவருடைய கரத்தில் தோன்றிய திரிசூலத்தையும் அவருடைய வளர்சடை மேல் இயங்கும் இளமதியையும் பார்த்தார்கள். அவருடைய திருமிடற்றில் கொன்றை மாலையை பார்த்தார்கள். காதிலே வெண்குழையை பார்த்தார்கள். திருநீறு பொழியும் திருமேனி முழுவதையும் பார்த்தார்கள். அந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்தார்கள். இந்த பூ உலகையே மறந்தார்கள். பூகுலத்திலிருந்து கைலாசத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள். பாட்டும் அபிநயமும் நின்ற சிறிது நேரத்திற்கு பிறகுதான் எல்லோரும் சுய உணர்வு பெற்று பூ உலகிற்கு வந்து சேர்ந்தார்கள். சுய உணர்ச்சி தோன்றியதும் அனைவருடைய கவனமும் இயல்பாக நாவுக்கரசர் பால் சென்றது. அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகி வெந்நீர் அணிந்த திருமேனியை நனைத்து கொண்டிருப்பதை கண்டார்கள். இத்தனை நேரமும் பாவனை கண்ணால் தாங்கள் தரிசித்து கொண்டிருந்த சிவபெருமான் இந்த மகான்தானோ என்று அவர்களில் பலர் எண்ணினார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் நாவுக்கரசர் தழுதழுத்த குரலில், ஆயனரே, திரு கைலியில் வீற்றிருக்கும் எம் பெருமானை தங்கள் குமாரி எங்கள் முன்னால் பிரத்யட்சமாக தோன்றச் செய்துவிட்டாள் என்றார். ஆயனரும் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்ப, எல்லாம் தங்கள் ஆசிர்வாதம்தான் சுவாமி என்று கூறி சிவகாமியை பார்த்து, இன்னும் ஒரு பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறாயா அம்மா? இது அகத்துரை பாடலாக இருக்கட்டுமே என்றார். வாகீசரின் ஆசி. அகத்துரை பாடல் ஒன்றுக்கு அபிநயம் பிடிக்கும்படி ஆயனர் பணித்ததும் நாவுக்கரசரின் திருவாரூரர் தாண்டகத்திலிருந்து ஓர் அருமையான பாடலை பழம் பஞ்சரம் என்னும் பண்ணிலே அமைத்து சிவகாமி பாடினாள். ஒரு கன்னிகை முதலிலே இறைவனுடைய திருநாமத்தை செவியுறுகிறாள். அப்போது அவளுடைய உள்ளத்தில் அரும்பும் பக்தி காதலானது பின்னர் படிப்படியாக வளர்ந்து பெரும் கனலாகி கொழுந்து விட்டெறிகிறது. இந்த வரலாற்றை அற்புதமான முறையில் வர்ணிக்கும் திருப்பாடல் அது. பாடலை ஒரு முறை முழுவதும் பாடிவிட்டு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து அபிநயம் பிடிக்கத் தொடங்கினாள் சிவகாமி. அப்போது பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இவ்வுலகம் தோன்றிய நாளிலிருந்து பெண் உள்ளத்தில் அரும்பி மலர்ந்த காதல் உணர்ச்சியே ஓர் உருக்கொண்டு அவர்கள் முன்னால் நிற்பது போல தோன்றியது. முதலில் ஓர் இளம் கன்னிகையின் இதயத்தில் காதல் உதயமாகும் போது அதனுடன் பிறக்கும் நாணம் கலந்த இன்பப் பெருக்கை அவர்கள் கண்முன்னால் பார்த்தார்கள். காதல் வளர்ந்து வரும் ஆரம்ப தினங்களில் காதலனுடைய பெயரை கேட்கும் போதும் அவனுடைய இருப்பிட முதலிய வரலாறுகளை அறியும் போதும் அவனுடைய குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படும் போதும் பெண் இதயத்தில் பொங்கி ததும்பும் ஆனந்த குதூகலத்தையும் அதனால் அவளுடைய மேனியில் ஏற்படும் அதிசயமான மாறுதல்களையும் பிரத்யட்சியமாக பார்த்தார்கள். நாளடைவில் அந்த காதல் முற்றும் போது எப்படி அது சித்தப்பிரமையின் சுபாவத்தை எய்தி காதலித்து காதலியை பித்து பிடித்தவளாக்குகிறது என்பதையும், அந்த நிலையிலும் காதலுக்காகவும் காதலனுக்காகவும் பெண்ணானவள் எப்பேற்பட்ட தியாகங்களையெல்லாம் செய்ய சித்தமாகி விடுகிறாள் என்பதையும் கண்டார்கள். பெற்று வளர்த்த அன்னையையும் அப்பனையும் விட்டுவிட்டு காதலனோடு புறப்படவும் காதலுக்கு தடையாக நிற்கும்
சமூக ஆசாரங்களையெல்லாம் புறக்கணித்து ஒதுக்கவும், ஊராரின் நிபந்தனைகளையெல்லாம் பொறுத்து கொள்ளவும் எவ்வாறு அந்த பெண் மனம் துடிகிறாள் என்பதையும் நேருக்கு நேரே பார்த்தார்கள். வாக்கினால் விவரிக்க முடியாத மேற்சொன்ன உணர்ச்சிகளையெல்லாம், பெண் உள்ளத்தில் படிப்படியாக காதல் முதிர்ந்து வரும் அபூர்வ பாவங்களையெல்லாம் சிவகாமி அபிநயத்தில் காட்டி வந்தபோது சபையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது சாமானிய மனித வர்க்கத்திற்குரிய காதல் அல்ல, அண்ட பகிரண்டங்களையெல்லாம் இறைவனாகிய எம்பெருமானுக்கே உரிய தெய்வீக காதல் என்று தோன்றியது. அவ்வளவுடன் நின்றுவிடவில்லை. காதல் பரிபூரணமடைவதற்கு இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டியிருக்கிறது. காதலி தனக்காக இவ்வளவெல்லாம் தியாகங்களை செய்ய சித்தமாக இருந்தும் அந்த தெய்வ காதலன் திருப்தி அடையவில்லை. மேலும் அவளை சோதனைக்குள்ளாக்க விரும்பி திடீரென்று ஒரு நாள் மறைந்து விடுகிறான். இதனால் சோக கடலிலே மூழ்கிய காதலி வெளியுலகை அடியோடு மறந்து விடுகிறாள். தன்னையும் மறந்து விடுகிறாள். தன் பெயரை கூட மறந்து விடுகிறாள். உன் பெயர் என்ன என்று யாரேனும் கேட்டால் காதலனின் திருநாமத்தை சொல்லுகிறாள். அத்தகைய மனநிலைமையில் மறுபடியும் தெய்வக்காதலன் அவள் முன்னால் தோன்றும் போது காதலியானவள் தான் செய்யாத குற்றங்களுக்காக தன்னை மன்னித்து விடும்படி கோரி அவனுடைய திரு பாதங்களில் பணிகிறாள். படிப்படியாக மேற்கூறிய உணர்ச்சிகளையெல்லாம் முகபாவத்திலும் கண்களின் தோற்றத்திலும் அங்கங்களின் அசைவிலும் சைகைகளிலும் காட்டிக்கொண்டு வந்த சிவகாமி கடைசியில் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று அடியை பாடிவிட்டு கூப்பிய கரங்களுடன் அடியற்ற மரம் போல தரையில் விழுந்தாள். உடனே சபையில் ஹா என்ற குரல்கள் எழுந்தன. சிவகாமி என்று கூவிக்கொண்டு ஆயனர் எழுந்தார். எழுந்து அவள் கிடந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடினார். அவரை பின்தொடர்ந்து மாமல்லரும் பரபரப்புடன் சென்றார். ஆயனர் சிவகாமி கிடந்த இடத்துக்கு அருகில் தரையில் உட்கார்ந்தார். அவருடைய அங்கங்கள் எல்லாம் பதறின. அதை பார்த்த மாமல்லர் தரையில் உதிர்ந்து கிடக்கும் மென்மையான மலர்களை அடியார் ஒருவர் இறைவனுடைய அர்ச்சனைக்காக பொறுக்கும் பாவனையுடனே சிவகாமியை தமது இரு கரங்களாலும் மிருதுவாக எடுத்து ஆயனரின் மடியின் மீது இருத்தினார். அதற்குள்ளாக அங்கிருந்தவர்களில் பலர் எழுந்து ஓடி வந்து அம்மூவரையும் சுற்றி கொண்டார்கள். சிலர் தண்ணீர் தண்ணீர் என்றார்கள். சிலர் விசிறி என்றார்கள். வழியை விடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. நாவுக்கரசர் பெருமான் தமது ஆசனத்திலிருந்து எழுந்து சிவகாமியின் அருகில் வந்தார். ஆயனரின் மடியில் தலை வைத்து உணர்வின்றி படுத்திருந்த சிவகாமியின் முகத்தை அவர் கருணை ததும்பும் கண்களினால் பார்த்தார். தமது திருக்கரத்தில் கொண்டு வந்திருந்த திருநீற்றை அவளுடைய நெற்றியில் இட்டார். சற்று நேரம் அந்த மண்டபத்தில் ஊசி விழும் சத்தம் கேட்கும்படியான மௌனம் குடிகொண்டிருந்தது. காலை நேரத்தில் கருங்குவளையின் இதழ் விரிவது போல சிவகாமியின் கண்ணிமைகள் மெதுவாக திறந்தன. திறந்த கண்கள் நாவுக்கரசரின் திருமுகத்தை முதலில் தரிசித்தன. தந்தையின் மடியில் படுத்தபடியே சிவகாமி இரு கரங்களை கூப்பி அம்மகா புருஷரை கும்பிட்டாள். நீ மகராஜியாய் இருக்க வேணும் குழந்தாய் என்று வாகீச பெருமான் ஆசி கூறினார். அந்த ஆசியை கேட்ட சிவகாமியின் பவள நிற இதழ்களில் புன்னகையின் ரேகை தோன்றியது. அது தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தில் செவ்வாம்பல் பூவானது வெட்கத்தினால் தயங்கி தயங்கி மடலவிழ்வது போல இருந்தது. பின்னர் அவளுடைய கருவிழிகள் இரண்டும் எதையோ தேடுவதைப் போல அங்கும் இங்கும் அலைந்து கடைசியில் குமார சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்ததும் அங்கேயே தங்கிவிட்டன. அடிகள் எனக்கு கூறிய ஆசிமொழி தங்கள் செவியில் விழுந்ததா என்ற அக்கண்கள் மாமல்லரை கேட்டதுடன் அவருடைய குற்றங்களை எல்லாம் மறந்து மீண்டும் அவருடன் சிநேகமாக இருப்பதற்கு சித்தமாக இருப்பதாக தெரியப்படுத்தின. மறுபடியும் திருநாவுக்கரசரின் திருக்குறள் கேட்கவே சிவகாமி பூரண சுய உணர்வு வந்தவளாக சட்டென்று எழுந்து நின்றாள். இவ்வளவு பேருக்கு நடுவில் தான் மூர்ச்சையாக விழுந்ததை என்ன அவளுக்கு பெரிதும் வெட்கமாக இருந்தது. வாகீசர் கூறினார், ஆயனரே, பரதக்கலையின் சிறப்பை குறித்து நான் படித்தும் கேட்டும் அறிந்தும் இருக்கிறேன். ஆனால் அதனுடைய பூரண மகிமையை இன்றுதான் அறிந்தேன். என்னுடைய வாக்கிலே வந்த பாடலில் இவ்வளவு அனுபவமும் இவ்வளவு உணர்ச்சியும் உண்டு என்பதை இதற்கு முன்னால் நான் அறியவில்லை. தங்கள் குமாரியினால் பரத சாஸ்திரமே பெருமை அடையப் போகிறது. உண்மையாகவே அது தெய்வ கலையாகப் போகிறது. தில்லை பொன்னம்பலத்தில் திருநடனம் புரியும் இறைவனுக்கே அர்ப்பணமாக வேண்டிய அற்புத கலை இது. இவ்விதம் சுவாமிகளின் திருவாயிலிருந்து வெளியான அருள்மொழிகளை அனைவரும் ஆவலுடன் பருகிக் கொண்டிருந்த சமயத்தில் வீதியில் குதிரை ஒன்று விரைவாக வரும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் மடத்தின் வாசலில் வந்து நின்றது. உடனே குமார சக்கரவர்த்தி மடத்தின் வாசற்படியை நோக்கி சென்றார். வாகீசர் அங்கே சூழ்ந்து நின்றவர்களை பார்த்து, நீங்களும் போகலாம் என்று சமிக்கையால் கூற எல்லோரும் தயக்கத்துடன் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். மாமல்லர் வாசற்படியின் அருகில் நின்று ஏவலாளன் ஒருவனுடன் ஏதோ பேசிவிட்டு உள்ளே வந்தார். நாவுக்கரசரை நோக்கி கை கூப்பி, சுவாமி, மதுரையிலிருந்து தூதர்கள் ஏதோ அவசர செய்தியுடன் வந்திருக்கிறார்களாம்.
நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றார். அப்படியே குமார சக்கரவர்த்தி தந்தைக்கு செய்தி அனுப்பினால் அவருடைய அபிப்பிராயப்படியே நான் தென் தேசத்திற்கு யாத்திரை போவதாக தெரியப்படுத்த வேணும் என்றார். ஆகட்டும் சுவாமி என்று மாமல்லர் கூறி ஆயனரை பார்த்து, சிற்பியாரே, துறைமுகம் போய் சேர்ந்ததும் சிவகாமியின் சௌக்கியத்தை பற்றிய செய்தி அனுப்புங்கள். சில காரணங்களினால் நான் கொஞ்ச காலத்திற்கு காஞ்சியை விட்டு வெளிக்கிளம்ப முடியாமல் இருக்கிறது என்றார். இவ்விதம் பேசி வருகையில் மாமல்லர் அடிக்கடி சிவகாமியை நோக்கி அவளிடம் நயன பாஷையினால் விடை பெற்றுக் கொள்ள விரும்பினார். ஆனால் சிவகாமியோ ஆயனரின் பின்னால் குனிந்த தலை நிமிராமல் நின்று கொண்டிருந்தாள். எனவே சிவகாமியிடம் சொல்லிக் கொள்ளாமலே மாமல்லர் புறப்பட வேண்டியதாக இருந்தது. போகும்போது நாவுக்கரசர் அங்கிருப்பதை கூட அவர் மறந்து தட் தட் என்று அடி வைத்து நடந்து சென்றதானது ஆத்திரம் கொண்ட அவருடைய மனநிலையை நன்கு பிரதிபலித்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் வாசலில் குதிரைகளின் காலடி சத்தமும் ரதத்தின் சக்கரங்கள் கடகடவென்று உருண்டோடும் சத்தமும் கேட்டன. சிவகாமிக்கு அப்போதுதான் தன் உயிரானது தன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் வெளியில் சென்று ரதத்தின் மேலே ஏறிக்கொண்டு செல்வது போல தோன்றியது. நாவுக்கரசரிடம் முடிவாக விடை பெற்றுக்கொண்டு ஆயனரும் சிவகாமியும் புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது பெருமான் ஆயனருக்கு சமிக்கை செய்து அவரை பின்னால் நிறுத்தினார். முன்னால் சென்ற சிவகாமியின் காதில் விழாதபடி மெல்லிய குரலில் பின்வருமாறு கூறினார். ஆயனரே, உமது புதல்விக்கு கிடைத்திருக்கும் கலை அற்புத கலை, தெய்வீக கலை. அதனாலேயே அவளை குறித்து என் மனதில் கவலை உண்டாகிறது. இத்தகைய அபூர்வமான மேதாவிலாசத்தை இறைவன் யாருக்கு அருளுகிறாரோ அவர்களுக்கு கடுமையான சோதனைகளை உள்ளாக்குவது உண்டு. உமக்குத்தான் தெரியுமே, இந்த எளியனை ஆட்கொள்வதற்கு முன்னால் இறைவன் எத்தனை எத்தனை சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்கினார். சற்று முன்பு வரையில் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்த ஆயனர் மேற்கூறிய மொழிகளை கேட்டு தலையில் இடி விழுந்தவர் போல பதறி, சுவாமி, இதென்ன சொல்கிறீர்கள்? மகா புருஷராகிய தாங்கள் எங்கே? அரியா பெண்ணாகிய சுவாமி சிவகாமி எங்கே? அவளுக்கு ஏன் சோதனைகள் வர வேண்டும்? தங்களுடைய திருவாக்கில் இப்படி வந்துவிட்டதே என்றார். ஆயனரே, இறைந்து பேச வேண்டாம். சிவகாமிக்கு இது தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நீர் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நலம். உமது அருமை குமாரியை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏதோ பெரிய துக்கம் நேரப்போகிறது என்று என் உள்ளம் சொல்லுகிறது. ஆஹா, இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதற்காக எனக்கு அளித்தார் என்று கூறி வருகையில் நாவுக்கரசரின் கண்களில் கண்ணீர் மல்கிற்று. ஆனாலும் நீர் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த உலகில் பணி செய்து கிடப்பதே நமது கடன். நம்மை தாங்கும் கடன் கருணை வடிவான இறைவனுடையது. உமது பணியை செய்து கொண்டு நீர் நிம்மதியாக இரும். எத்தனை சோதனைகள் நேர்ந்தாலும் மனம் கலங்க வேண்டாம். அன்பர்களுக்கு முதலில் எவ்வளவு துன்பங்களை அளித்தாலும் முடிவில் இறைவன் ஆட்கொள்வார். இவ்விதம் கூறிவிட்டு நாவுக்கரசர் பெருமான் மடத்துக்குள்ளே சென்றார். அன்று மாலை அந்த திருமடத்துக்குள்ளே பிரவேசித்த போது உள்ளம் நிறைந்த குதூகலத்துடன் பிரவேசித்த ஆயன சிற்பியாரோ இப்போது இதயத்திலே பெரியதொரு பாரத்துடன் வெளியேறினார். அபூர்வமான வேலைப்பாடுகளுடன் அவர் சிலை வடிவமாக்கிக் கொண்டிருந்த பெரியதொரு பாறாங்கல்லை தூக்கி அவருடைய இதயத்தின் மேலே யாரோ வைத்துவிட்டது போல இருந்தது.